நல்லவங்க கெட்டவங்களோட சேர்ந்தால் என்ன ஆகும், அதுதான் இந்த ஸ்லோகம். 8th ஸ்லோகா ஆஃப் பகவத்கீதா பார்க்கலாமா? பவான் பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சமிதிஞ்சயः அஸ்வத்தாம விகர்ணஸ்ச சௌபத்ரஸ்ததைவ ச. ஸோ துரியோதனன் இவங்க எல்லாம் இந்த எல்லா வீரர்களுமே நம்ம படையில் இருக்காங்கன்னு ரொம்ப கௌரவமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். இதில் முக்கியமாக என்ன நம்ம இது பண்ணோன்னா, எல்லாருக்குமே இங்கே சொன்ன இந்த பீஷ்மர், கர்ணன், கிருபர், அஸ்வத்தாமன், விக்ரமன் எல்லாருக்குமே பாண்டவர்கள் பண்ணுறது சரின்னு தெரியும், அவங்க நல்லவங்கன்னு தெரியும். ஆனால் துரியோதனன் பக்கம் இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு நேர்மையாக இருக்கணுன்ற இது பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக நேர்மையோ, ஃபேமிலிக்காக, ஒரு ஒரு வாக்குக்காக அப்படின்றது அந்த நேர்மையை காட்டணுன்றதுக்காக துரியோதனன் பக்கம் இருக்காங்க. நீங்கள் நேர்மையாக இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் யாருக்கிட்ட நேர்மையாக இருக்கீங்கன்றது தான் பார்க்கணும். ஒரு தப்பான விஷயம் பண்ணுறவங்க கிட்ட நேர்மையை காட்டினீங்க அப்படின்னா அந்த தப்பை நீங்களும் செய்கிற மாதிரி தான் அர்த்தம். அது உங்களையே அழிச்சிடும். ஸோ நேர்மையாக இருங்க, தப்பில்லை. ஆனால் எந்த விஷயத்துக்காக நேர்மையாக இருக்கீங்க, யார் கூட இருக்கீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இல்லைனா அது உங்களையே ரிவர்ட் ஆகிடும். பார்த்து இருந்துக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி ஒரு லைஃப் லெசன் தெரிஞ்சுக்க தினமும் ஒரு கீதை என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பியாக இருங்க. நன்றி.